பிரேத சாபம் என்றால் என்ன? இது எதனால் ஏற்படுகிறது? எப்படி ஏற்படுகிறது? இதனுடைய தன்மை என்ன? இது எப்போது தீரும்? இதனுடைய வலிமை என்ன என்பதை பற்றி பார்ப்போம். பொதுவாக சாபங்களிலே எத்தனையோ சாபங்கள் இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு சில சாபங்களை மட்டும், முதலாவதாக பித்ரு சாபம், பெரியோர்களால் ஏற்படக்கூடிய சாபம். பத்தினி சாபம், பத்தினி பெண்களால் ஏற்படக்கூடிய சாபம். பத்தினிகள் மனம் நொந்து கொடுக்கக்கூடிய சாபம். பூர்வ புண்ணிய சாபம், குல தெய்வங்களால் ஏற்படக்கூடிய சாபம். புத்திர சாபம், பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய சாபம். இந்த மாதிரி பலவிதமான கொடிய சாபங்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் விட மிக வலிமையானதாக கருதப்படுவது, மிகவும் மோசமான விளைவுகளை கொடுக்கக்கூடியது இந்த பிரேத சாபம் எனப்படும். இந்த பிரேத சாபம் எப்படி ஏற்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஒருவர் இறந்த பின் அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கு முன்னால் அவர் சேர்த்து வைத்திருந்த பணம், வீடு, சொத்து, நகை, இவை சார்ந்த விஷயங்களுக்கு உறவினர்களுக்கு உள்ளோ அல்லது உறவினர்கள் இல்லாத மற்றவர்களோ பிள்ளைகளோ பிரேதத்தை எடுக்க முன் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டும், ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டும், ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டும் பிரேதத்தை எடுக்க விடாமல் தடை செய்து, அதன் மூலம் உரிய நபர்கள் அவருடைய பணத்தையோ அவருடைய சொத்தையோ அனுபவிக்காமல் மற்றவர்கள் அராஜகமாக பிடுங்கி செல்வது அல்லது கவர்ந்து செல்வது, இதனால் அந்த ஆன்மா வலி, வேதனை, துன்பத்தை அனுபவித்து தன்னுடைய சந்ததியினர் அனுபவிக்க வேண்டியதை மற்றவர்கள் நூதனமான முறையிலே இவர்களை துரத்திவிட்டு, விரட்டிவிட்டு, தன்னுடைய சொத்துக்களை மற்றவர்கள் அபகரித்து செல்வதை அந்த ஆன்மா இடக்கூடிய சாபம் அவர்களை விட்டு வைப்பதில்லை. இதுவே பிரேத சாபம் எனப்படும். இந்த சாபத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த நிலையிலும் மீறுவது இல்லை. இது முக்கியமான விஷயங்கள். நாம் புத்தகத்திலே படித்திருக்கிறோம், மற்றவர்கள் சொல்ல கேட்டு இருக்கிறோம். ஆனால் என்னுடைய வாழ்நாளிலே எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தின் இந்த நிலை ஏற்பட்டு இன்று வரை அந்த குடும்பம் எத்தனை விதமான பூஜைகள் செய்தும், கோயில் குல பரிகாரங்கள் செய்தும் இன்று வரை அந்த சாபத்திலிருந்து விடுபடவில்லை என்பதை என் கண்கூடாக நான் பார்த்திருக்கிறேன். அந்த வகையிலே இந்த பிரேத சாபம் என்பது மிக மிக வலிமையானது. இது தீருமா என்றால் 7 தலைமுறைகளை பாதிக்கும் என்று கூறப்படுகிறது. இது கடுமையான விளைவுகளை தரக்கூடியது, விருத்தி இல்லாமல் செய்யக்கூடியது, விரக்தியை கொடுக்கக்கூடியது, பொருளாதார பின்னடைவை கொடுக்கக்கூடியது, பலவித இன்னல்களை கொடுக்கக்கூடியது. இது தொடர்ந்து உலகப்போர் போல செயல்படக்கூடியது. ஆகையினாலே இந்த சாபம் மிக மிக கொடுமையான சாபமாக கருதப்படுகிறது. இந்த சாபத்திலிருந்து விடுபடுவது மிகவும் கடினம். மேலும் தொடரும். நன்றி, வணக்கம்.